அந்த இறுதி நிமிடம் நீங்க நினைச்சு பார்த்தது உண்டா? இப்படி இவ்வளவு சீக்கிரம் பாக்கிறது நம்மள விட்டு போவார் அப்படின்னு. வாங்கிக்கு போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி இருந்தால் சொன்னாங்க. உயிர் போனது வீட்டில் வச்சு வீட்டில் தான் போயிருக்குன்னு சொன்னாங்க சார். வீட்டில் தான் போயிட்டு அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு செக். ஆமாம். சோகம் வருத்தம் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? இந்த மாதிரி 2 அண்ணனுங்க இறந்தது அது சொல்லுவார். பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் பாரதி ராஜா ஐயா வந்திருக்காங்க. அவர் அந்த கேரவனில் இருக்கார். நான் போய் பார்த்துட்டு அவர் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இன்னும் இவர்கிட்ட சொல்லாமல் அவர் போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுமே நான் தான் சொல்கிறேன், நீ எங்களுக்கு சொல்லவே சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் நேராக போய் அங்கே போனதுமே இந்த கேரவனை தொடர்ந்து ஷூட்டிங்கில் அவரை காலில் விழுந்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே அந்த உணர்வுகளை கண்ணால் பார்த்தேன். 16 வயது நிலையில ரஜினி கமலுக்கு நடிப்பு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்ததே பாக்கியராஜ் சார் தான். அப்படிங்கிறப்ப தான் பையன் ஒரு பெரிய ஹீரோவா ஆகலங்கிற அந்த ஒரு வருத்தம் ஏதாவது வேற எதுவும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்குதா? ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் மாதிரி? இல்லை, அவர் எப்போ அதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனால் அடிச்சார் சொல்லியிருக்காரு, எனக்காக ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு டைம் சொன்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் நிறைய சிகரெட் நான் கேட்டேன், ஆனால் நீங்களாம் சிகரெட்டில் குடிச்சிருக்கேன்னு கேட்டேன். ஆமாப்பா, அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுத குடிச்சிட்டே இருப்பேன், செயின் ஸ்மோக்கிங் மாதிரி குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் பாடின பாட்டு, யாருக்கும் தெரியாத ஒரு பாட்டு என் செல்லில் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு இந்த உயிரோட சம்மந்தப்பட்ட பாட்டு. அந்த பாட்டு அவரே எழுதி அவரே டியூன் போட்டது. இப்போ வச்சிருக்கேன் செல்ஃபோனில். அதை கேட்ட உள்ள உருக்கி காலை அழுந்துட்டேன் காரில். ஒரு நாள் ஒரு பொழுதேனும் உன்னை பிரிய வரம் வேணும். ஒரு நாள் ஒரு பொழுதேனும் உன்னை பிரிய வரம் வேணும். வான் நீங்கியா நிலவென்பது மனமின்றி மலர் என்பதா? வான் நீங்கியா நிலவென்பது மனம் நீங்கி மலர் என்பதா? என் சுவாச மூச்சு நீயாகணும், உன் மூச்சு நானாகணும், உன் மூச்சு நானாகணும். ஒரு நாள் ஒரு பொழுதேனும் போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more. வணக்கம் பிரதர். சார் வணக்கம். வணக்கம். இப்போ திரையுலகம் இந்த ஜூன் மாதம் எடுத்துக்கிட்டாலே முதல்ல பாரதி ராஜா, அப்புறம் அசிஸ்டண்டான பாக்கியராஜ் சார் இறந்தது மிக பயங்கர சோகம். திரையுலகங்கள் மத்தியில் மட்டும் இல்லாமல் மக்கள்கிட்டயே. அப்படிங்கிறப்ப நீங்கள் அவரோட உதவியாளராக இருந்திருக்கீங்க, ஓட்டுநராக இருந்திருக்கீங்க. அவருடைய பழகிய அனுபவம் எப்படி இருந்துச்சு சார்? அவர் வந்து ஒரு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் மனசில் இருக்காரு. ஆனால் அவர் மனசில் நான் ஒரு இடத்துல இருந்திருக்கேங்கிறது எனக்கு 1,00,000% கோடி % எனக்கு ஒரு சந்தோஷம். பார்த்தீங்கன்னா இப்போ 3 நாளைக்கு முன்னாடி கூட சாயங்காலம் ஃபோன் பண்ணி, அண்ணா என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கியிருக்காங்கண்ணா, இந்த மாதிரி நீங்கள் வந்து எனக்கு ஒரு ரீல்ஸ் போட்டுத்தாங்க அப்படின்னு. முக்கியமான வேலைக்கு நாளைக்கு காலை உனக்கு போட்டு கொடுத்துருன்னு அப்படின்னு சொன்னார். கொண்டுட்டு அடுத்த நாள் காலையில் நான் ஈரோட்டில் கேள்விப்படுறேன் இது இறந்துட்டேன்ட்டு. மன வருத்தம் தாங்க முடியலைங்க. அந்த இதுலேருந்து நான் இறங்கி வந்திருக்கேன். ஏன்னா என் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்ட நஷ்டத்தில் அவர் எனக்கு கூட வந்து எனக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்காரு. வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவார், ஹெல்ப் பண்ணி கூட. ஆனால் நான் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். நன்றி மறக்கூடாது. பார்த்தீங்கன்னா குடும்பத்தோடு நான் வந்திருந்தேன். வந்து இந்த ஊருக்கு வந்து சாப்பாட்டுக்கு வழியெல்லாம் கஷ்டப்படுற நேரத்தில் நான் வீட்டுக்கு போகிறேன். போயிட்டு இந்த மாதிரி ஃபோன் எடுக்க முடியல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தார். அப்புறம் வந்து உள்ள உட்காந்துக்கப்புறம் என் சூழ்நிலை பார்த்தாரு. இந்த மாதிரி குடும்பத்தோடு நடுவில் நிற்கிறேங்க அப்படின்னு. நீ டிரைவராக வேலைக்கு வர்றதுக்கு கூட அவர் நினைக்கல. அவன் என்ன பண்ணாருன்னா, என்ன பண்ண சூழ்நிலை பார்த்துட்டு என்ன சாப்பிட்டியான்னு கேட்டார். இல்லைங்க, நான் கொஞ்சம் கஷ்ட சூழ்நிலை வந்திருக்கேன் அப்படின்னு. இதெல்லாம் என் மனநினைவோடு அவர் சொன்ன நினைவுகளுக்காக நான் சொல்கிறேன். அப்புறம் என்ன பண்ணார், ரொம்ப கஷ்ட சூழ்நிலை. நாங்கள் வீட்டில் வந்து சாப்பாடு கொஞ்சம் ரொம்ப தடுமாறும். வீட்டில் புள்ள பையன் நாங்கள் வந்திருந்தோம். எல்லாம் பேசி முடிச்சுட்டு நல்ல ஒரு முடிவு சொல்லிட்டு இப்போ தனியாக கூப்பிட்டு அவர் பாருங்க, மனசில் பாருங்க, இந்த காலத்து உதவி செய்கிறவங்களாம் எவ்வளோ சொல்லி காட்டுவாங்க. அவர் பாருங்க, தனக்கு நீங்கள் உங்கள் ஒய்ஃபும் உங்கள் பிள்ளைங்களை வெளியே அனுப்பிச்சிட்டு வா அப்படின்னாரு. போனதுமே இந்த பேக்லேருந்து 5,000 பணம் கொண்டு கொடுத்தாங்க. அந்த 5,000 பணம் வந்துங்க 2 மாதம் வாடகை இல்லாமல் காசு இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்ட நேரத்தில் அன்றைக்கி அந்த 5,000 எனக்கு அவ்வளோ அந்த உதவியாக இருந்தது. நான் ஏன் இந்த காசு வந்து அவங்க மனைவி மேலே பிள்ளை மேலே தரல தெரியுங்களா? நீங்கள் என்கிட்ட வாங்கிட்டீங்கன்னு அவங்க நினச்சிடக்கூடாது அப்படின்ட்டு. அந்த ஒரு மனத்திறமை யாருக்கும் வராதுங்க. அதே மாதிரி ஒவ்வொரு நாட்கள் அவர் வந்து நீ சாப்பிட்றது என்ன சாப்பிட எனக்கு கொடுப்பாரு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஃபோன் பண்ணி நீ கூட வேலைக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னார். ஒரு எல்லா உலகம் அனுபவத்தை கற்றுக் கொடுத்தாரு.
யாருமே இல்லாதப்போ நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நீ ஏன் இப்படி இந்த ஊர் விட்டு வந்தன்ட்டு. அப்புறம் முக்கியமான விஷயங்கள் பார்த்தீங்கன்னா, என்னுடைய பெரிய பிரச்சனை வர்றப்போ டிஎஸ்பி பெரிய பெரிய எம்எல்ஏக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி என்கிட்ட வந்திருக்க என் அசிஸ்டன்ட் வின்சென்ட்டுக்கு வந்து நீங்கள் ஹெல்ப் பண்ண சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் வர வச்சு சேலத்தில் அந்த கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் எனக்கு தப்பிக்க விட்டு ஒரு நல்ல இடத்துல வச்சுருந்தாரு. எப்படி கூப்பிடுவார் உங்களை? வின்சென்ட் அப்படின்னு அப்புறம் ஏங்கப்பா பாப்பா அப்படின்னா சில டைமில் அவர் கோவம் வந்து கோவம் வந்துடும். கோவம் வந்து 2 மாதம் 3 மாதம் பேச மாட்டார். அப்புறம் திடீர்னு ஒரு ஃபோன் வரும். என்னப்பா எங்கப்பா இருக்க அப்படின்னுவாரு. ஆனால் நான் வீட்டில் இருக்கேன் வரேன்னு ஏதோ தப்புன்னு படிச்சு இல்லைப்பா அப்படின்னுவாரு. அப்புறம் உட்காந்து அவர் கூட உட்காந்துக்கிட்டு அவர் கூட வந்து சாப்பிட்ற பிடிக்கிறதுக்கு கடைக்கு போயிட்டு இது வாங்கிட்டு அது வாங்கிட்டு அப்படின்னுவாரு. இன்னும் அந்த குரல் காதில் கேட்டுக்கிட்டே தான் இருக்கா? ஏன் கேட்குறீங்க? அந்த குரலை கேட்டு அதாவது என்னப்பா வின்சென்ட் அப்படின்றது அப்படியே வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கோபம் என்னப்பா அப்படின்னுவாரு. ஆனால் அது அந்த கோவத்தை கொண்டு போறாருன்னு நினச்சிட்டாருங்க. அவருக்கு பிடிச்சிருந்தான்னு வச்சுக்கோங்க. இன்னொரு விஷயத்தை இது வந்து நான் கண்டுபிடிச்சது. ஒருத்தரை பிடிக்கும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அவரை வந்து எவ்வளோ நாள் அந்த கண்டிப்பாக உரிமை எடுத்துக்குவாரு, உரிமையோட திட்டுவார், உரிமையோட வந்து பழகுவார், குடும்பத்தை ஒருத்தர் வச்சுக்குவார், பாகுபாடே பார்க்க மாட்டார். ஆனால் அவருக்கு பிடிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், நேரில் கூட சொல்ல மாட்டார். அவர் பிடிக்கலாம். ஆனால் அவர் பிடிக்காதவன்னு சொல்லவே முடியாது. ஏன்னா அவர் எல்லாத்தையும் அரவணைச்சு ஒரு அன்போடு வந்து எல்லாத்துலேயும் அன்பாக இருப்பார். இன்றைக்கி வந்து நான் ஃபோன் போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், எங்கள் ஊரில் இருக்கிற மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பாக்யராஜ்கிட்ட பேச போகிறேன் பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபோன் போடுவேன். ஒரு 100 பேர் வந்து இவன் பொய் சொல்கிறான் பாருங்க, இவனாச்சும் பாக்யராஜ் தெரியாது அப்படின்ட்டு உடனே அவர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா? உடனே பண்ணுவார், சொல்லுப்பா நான் உங்களை விட்டு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குண்ணா, ரொம்ப வேதனையாக இருக்குண்ணா அப்படின்னு. இருக்கட்டும் என்ன பண்ணிட்டு இருக்க சொல்லு அப்படின்னாரு. எப்போ ஊருக்கு வரும்னு கேட்பார். அந்த மாதிரி அந்த குரலை கேட்க மனசுக்குள்ளே ஒரு அப்படியே ஒரு ஆனந்தமாக எப்பவுமே சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு ஒரு பெரிய ஆள் எனக்கு பெரிய ஒரு இமயம் கூட இருந்தார், என் செல்ஃபோனில் இருந்ததை காணிட்டு இருந்தான்னு வருது, ரொம்ப சந்தோஷப்பட்டுருப்பேன். அதே மாதிரி செல்ஃபி ஒரு ஃபோட்டோ கார் ஓட்டுறப்போ ஒரு அனுபவம். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிருக்காரு. அவர் என்ன பண்ணார், அண்ணா அவங்க கூட வண்டி ஓட்டுறதே ஒரு பெருமை நினைக்க, ஒரு செல்ஃபி எடுத்துக்கணுமா அப்படின்னாரு. இருப்பா நாங்களாம் தலையில் ஒழுங்கு பண்ணிங்கன்னு சொல்லிட்டு அப்படி எட்டி பார்த்த ஸ்டில் இன்னும் வச்சுருக்கேன். அதே மாதிரி அவருக்கு மேக்கப் போடுறப்போ அவர் ஒரு ஸ்டைல் மாற்றுவார் இல்லைங்களா, அதில் அந்த செல்ஃபி எடுத்துக்குவேன். எடுத்துக்க பண்ணுவார். எது சாப்பிட்டாலும் எனக்கு கொஞ்சம் கொடுத்துருவாரு. இந்த மாதிரி ஒவ்வொரு அனுபவம். அதே மாதிரி அந்த வீட்டில் வந்து சாந்தனா அண்ணனாக இருந்தாலும் சரி, அவங்க அந்த கீர்த்தி மேடமாக இருந்தாலும் சரி, அவங்க பொண்ணாக இருந்தாலும் சரி, மேடமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே வந்து அந்த குடும்பத்தில் வந்து ஒரு பாகுபாடே கிடையாது. ஒரு அன்பாக ஒரு நல்லபடியாக நான் இருக்க வரைக்கும் 1000% எங்களுக்கு அன்பாக தான் இருந்தாங்க. உங்கள் பாக்யராஜ் சார் அவங்க ஒய்ஃபு பசங்க கிட்ட எவ்வளோ பாசமாக இருப்பாங்க? ஐயோ அதெல்லாம் நல்ல பாசங்க. அதெல்லாம் வந்து ஒரு உரிமையோடு தான் எல்லாமே இருக்கும். அதை வந்து அவங்களோட வந்து அவங்க சினிமாவில் நேச்சுரலோட உண்மை ரொம்ப நேச்சுரலாக ஒரு ஃபேமிலியில் அவர் அன்பாக இருப்பார். சார் நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்தை நம்ப மாட்டீங்க. அவர் எவ்வளோ பேர் செலிப்ரேட் பண்ணார். கான்டாக்ட் வச்சுருக்கேன் சார். கரெக்டாக ஃபோன் பண்ணி என்னப்பா எங்கேப்பா இருக்கேன் அப்படின்னு. நாங்கள் அமரன் கங்கைமன் அப்பாட்ட ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாம் வந்துடுவேன் தெரியுமில்ல, வந்துடணும் எல்லாம் அப்படின்னாரு. ஐயோ ஆட்டோமேட்டிக்காக இன்விடேஷன் கொடுத்துருக்கேன். அவரே கூப்பிட்டாரா? அவர் என்னை கூப்பிட்டாருங்க. அந்த கால் எல்லாம் ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். ஏன்னா அவர் என்னை கூப்பிடணும் எத்தனை ஆயிரம் பேர் அவர் மனசில் இருக்கிறது. என்னன்னா அந்த டிரைவர் லிஸ்ட்டில் நான் வந்துடுவேன். அவர் எத்தனை பேரை பார்த்துருப்பாரு. நான் வந்து அவ்வளவோ அவரை பற்றி இவ்வளோ பேசுறதுக்கான வாய்ப்பு தானே எனக்கு கொடுத்துருக்கீங்களே ஒழிய, எனக்கு அவ்வளோ அனுபவம் அவர் மேலே, அவ்வளோ பாசம். ரொம்ப குறைவான நாட்களாக இருந்தாலும் அவ்வளோ நிறைவாக. அதே மாதிரி இன்னொரு விஷயத்த சொல்லணும். பொள்ளாச்சி ஷூட்டிங்கில் பாரதி ராஜா ஐயா வந்திருக்காங்க. அவர் அந்த கேரவனில் இருக்கார். நான் போய் பார்த்துட்டு அவரை போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா இன்னும் இவர்கிட்ட சொல்லாமல் அவரே ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்துட்டேன். இங்கே வந்ததுமே நான் தான் சொல்கிறேன், அண்ணா அப்போ பாரதி ராஜா வந்திருக்காரு, எங்களுக்கு சொல்லவேன்னு சொல்லிட்டு அப்படியே எந்திரிச்சு போய் நேராக போய் அங்கே போனதுமே இந்த கேரவனை திறந்து ஷூட்டிங்கில் அவரை காலில் விழுந்துட்டு அவங்க 2 பேரும் அங்கே அந்த உணர்வுகளை எனக்கு கண்ணால் பார்த்தேன். எனக்கு என்ன ஒரு அமைப்புனா, சத்யராஜ் சார், பாக்யராஜ் சார், பாரதிராஜ் 3 பேர் கூட நின்று அந்த ஊரில் இந்த பொள்ளாச்சியில் ஒரு அழகான ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டேன் காலத்துக்கும். அந்த ஃபோட்டோ வந்து அவர் அதே மாதிரி இன்னொரு ஃபோட்டோ வந்து கேக்கு ஊட்டுற மாதிரி சத்யராஜ் சாருக்கு பாக்யராஜ் சாருக்கு கேக் ஊட்டுறதெல்லாம் வீடியோவே எடுத்து வச்சுருக்கேன். அன்றைக்கி அதை சாதாரணமாக எடுத்தேன். இன்றைக்கி வந்து அதை வந்து சந்தோஷமாக பகிர்ந்துக்கிட்டேன். அதை பகிர்ந்துக்கிற இந்த நாளுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு செய்தி வரவும், நான் எங்கே எந்த சினிமாவில் இருந்தாலும் யாருக்கும் அவ்வளோ எமோஷன் இருந்ததில்லை. ஏன்னா எனக்கு வாழ்க்கையில் அவ்வளோ கஷ்டத்துக்கு ஹெல்ப் பண்ணார். என் பையனுக்கு நோட்டு வாங்கி தரதுக்கு 2000 ரூபாய் கொடுத்தாரு. அதே மாதிரி என் பையனுக்கு வந்து இந்த காம்பஸ் பாக்ஸுக்கு இதெல்லாம் வாங்குறதுக்கு ஆவடியில் இருக்கப்போ இந்தப்போ பையனுக்கு போய் கொடுப்பாரு, 2000 ரூபாய் கொடுத்தாரு. திடீர்னு எனக்கு காசு கொடுப்பாருங்க. ஏதாவது சோகம் வருத்தம் ஏதாவது ஷேர் பண்ணியிருக்காரா? அவர் ஒன்றே பண்ணது எனக்கு ஞாபகம் இருக்குங்க. ஆனால் நான் வந்து அதாவது என்னென்னா அவர்கிட்ட அதிகமாக பேச மாட்டேன். ஆனால் யாருக்குள்ள அது போய் ஒரு சந்தர்ப்பம் ஒரு உரிமை எடுத்துக்குவேன், கொஞ்சிக்கிட்டேன்.
அப்புறம் சொன்னது இந்த மாதிரி என்னென்ன வருத்தப்படினா, இந்த மாதிரி எங்கள் அம்மா நான் படிக்கிற ஸ்கூலில் வந்து பாதியில் படித்தது, இந்த மாதிரி 2 அண்ணனுங்க இறந்தது அது சொல்லுவார். 2 அண்ணன் இறந்தது சொல்லுவார். அது மாதிரி அதுவும் சொல்லுவார். அது நிறைய விஷயங்களை சொல்லுவார். அவங்க ஊரோட கதைகளை அதிகமாக பேசுவார். ஏன்னா நானும் அந்த பக்கம் ஊர் பக்கம். அதனால் வந்து எனக்கு ரொம்ப ஷேர் பண்ணிக்குவார். சேலம் போகிறப்போ ஒரு அனுபவம் இது நான் வந்து சொல்ல ரொம்ப ஆசைப்பட்டேன். அண்ணா இந்த மாதிரி சேலம் வரீங்க, எங்களோட சொந்தக்காரங்களும் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். அதை பாருங்கள், அதை மனசில் வச்சுக்கிட்டு எவ்வளோ ஷூட்டிங் எவ்வளோ விஷயத்தை வச்சுக்கிட்டு கரெக்டாக அந்த 8:30 மணிக்கு சொன்ன 9 மணிக்கு ஃபோன் பண்ணி, அப்பா யார் வர சொல்லுப்பான்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு ஒரு போலீஸ்லேருந்து வந்தார், போஸ்ன்னு ஒருத்தர். அப்புறம் டெப்டி கமிஷனர் ஒருத்தர் இருக்காரு, வெங்கடேஷ் சார்ன்ட்டு. அவர் ரொம்ப நாளாக பார்க்க நேற்று அவரெல்லாம் நேற்று காலை அவருக்கு அழுக வந்துருச்சு. அந்த மாதிரி எல்லாம் அவர்கிட்ட யாரெல்லாம் பழகின ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கணும் எல்லாருமே அவர்கிட்ட வந்து ஒரு இது. அப்புறம் அவர் பாடின பாட்டு யாருக்கும் தெரியாத ஒரு பாட்டு என் செல்லில் ஷேர் பண்ணியிருக்காரு. அந்த பாட்டு இந்த உயிரோட சம்மந்தப்பட்ட பாட்டு. இப்போ எப்படி அவர் உயிர் விட்டுருக்காருங்களா, அந்த மூச்சு காத்தபடி ஒரு பாட்டு கம்போஸ் பண்ண பாட்டு என்கிட்ட ஒன்று இருக்குது. இப்போ வச்சிருக்கேன் செல்ஃபோனில். அதை கேட்ட உள்ள உருக்கி காலைல அழுந்துட்டேன். காரில் போயிட்டு வந்து உட்காந்து விழுந்துட்டு அப்படியே அழுந்துட்டேன். அந்த பாட்டு அவரே எழுதி அவரே டியூன் போட்டது பொள்ளாச்சியில். அதை நான் இங்கே ஷேர் பண்ணி வச்சிருக்கிறதுக்காக நான் பதில் வச்சிருக்கேன். இந்த மாதிரி அண்ணன் கூட அவ்வளோ. நீங்கள் கொஞ்ச நாளாக பார்த்தீங்களா, அந்த வயது முதிர்வு முன்னாடி இருந்த அந்த பாக்யராஜ் சாருக்குள்ள ஆக்டிவ் இப்போ கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்துச்சு, அதை ஃபீல் பண்ணீங்களா? மெதுவாக நடக்கிறது, அந்த பயங்கர ஆக்டிவாக இல்லாத மாதிரி. இல்லை, நான் இப்போ பார்த்ததுலேருந்து நான் இப்போ கிட்டத்தட்ட 4 வருஷமா அண்ணனை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்கு முன்னாடி ஒரு 3 வருஷம் முன்னாடி மியூசிக் அகாடமியில் பார்த்தேன். மியூசிக்கில் அடிக்கடி சந்திப்பேன். ஆனால் அதை வந்து வெளியவே ஷேர் பண்ணிக்குவோம். நான் ஊட்டிக்குள்ளே போனது டிரைவராக வேலை செய்கிறப்ப போனது தான். இல்லை வேறுபாடு இருந்துச்சுன்னா எப்போவாச்சும் அவருக்கு கொஞ்சம் சளி கிளி பிடிச்சி ஜலதோஷம் பிடிச்சி வச்சுக்கலாம், அப்படியே ஸ்லோ உடம்பு டயர்டாக ஸ்லோவாக இருப்பார். அதுக்கப்புறம் பட்டு அவர் வாக்கிங் போய் ஆக்டிவேட் பண்ணி ரெடி பண்ணிக்குவார். அவர் உடம்பு விஷயத்தில் கொஞ்சம் கரெக்டாக நடந்துக்குவார். வாக்கிங்லாம் போயிட்டு இருக்காரு. வீட்லேயும் வாக்கிங் போவார். இப்போ கிரவுண்டில் வந்து அம்மா கூட போகிறதா, நான் இப்போ ஊரில் இல்லைங்களா, அம்மா கூட ரவுண்டு போயிட்டு வர்றதா கேள்விப்பட்டேங்க. வேற எதுவும் கெட்ட பழக்கங்கள் எதுவும் இருக்குதா? ட்ரிங்க்ஸ், ஸ்மோக்கிங் மாதிரி? இல்லை, அவர் எப்போ அதெல்லாம் விட்டுட்டாருங்க. அவர் எப்போ அதெல்லாம் விட்டுட்டாரு. ஆனால் அடிச்சாரு சொல்லியிருக்காரு, என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காரு. அவர் வந்து ஒரு டைம் சொன்ன ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து நான் நிறைய சிகரெட் அண்ணா நான் கேட்டேன், அண்ணா நீங்களும் சிகரெட்டில் குடிச்சிருக்கேன் கேட்டேன். ஆமாப்பா, அதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து நான் ஸ்கிரிப்ட் எழுத குடிச்சிட்டே இருப்பேன், செயின் ஸ்மோக்கிங் மாதிரி குடிச்சிட்டு இருப்பேன் அப்படின்னாரு. அப்புறம் அவர் கூட இருக்க மியூசிக் ஜெயா அண்ணன் அவங்க 2-3 பேர் அதெல்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நான் இருந்த வரைக்கும் அண்ணனுக்கு எந்த ஒரு கெட்ட பழக்கம் இது வரைக்கும் நான் பார்க்கல. ஓகே, பையன் சாந்தனு அவர்களை ஒரு பெரிய ஹீரோவா ஆக்க முடியல அப்படிங்கிற ஏதாவது வருத்தம் ஏதாவது என்னைக்காவது ஷேர் பண்ணியிருக்காங்களா? அவரு வந்து சினிமாவில் வந்ததே அண்ணனுக்கு பெரிய வெற்றியாக தானே இருக்கு. அவர் அந்த மாதிரி தோல்வி அடைஞ்சதை நான் கேள்விப்பட்டது இல்லை. எத்தனையோ நடிகரை உருவாக்குனவர் திரு பாக்யராஜ் சார் அவர்கள். 16 வயது நிலையில ரஜினி, கமலுக்கு நடிப்பு எப்படி நடிக்கணும்னு சொல்லி பேசுறதே பாக்யராஜ் சார் தான். அப்படிங்கிறப்ப தான் பையன் ஒரு பெரிய ஹீரோவா ஆகலைங்கிற அந்த ஒரு வருத்தம் ஏதாவது? இல்லை, அவர் அந்த மாதிரி நம்ம வெளியே நேர்பட்டு காணலை. ஆனால் அவர் இப்போ இந்த லப்பர் பந்து படம், இந்த படங்கள்லாம் நம்ம நிறைய படங்கள்லாம் வந்து இல்லைங்களா, அந்த மாதிரி படங்கள்லாம் பார்க்குறப்ப அவர் வந்து அவருடைய இது வெற்றி ரொம்ப சொல்லுவார். ஒரு கிரிக்கெட் படம் ஒன்று வந்தது, படம் பேர் மறந்துட்டு. அந்த படம்லாம் பார்த்துட்டு அண்ணன் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணி அந்த படம் நல்ல பெரிய வெற்றி அடிச்சு. இப்போ அநேகமாக இனிமேல் வர்ற படம்லாம் அவருக்கு பயங்கர ஹிட்டாக வரும். இனிமேல் பாக்யராஜ் சாரோட இன்னும் பயங்கரமான பேர் வருங்கிற நம்பிக்கை எங்கள் எல்லாத்துக்குமே இருக்குங்க சார். இப்போ ராதிகா மேடம் நல்ல க்ளோஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்க என்ன இப்படி கேட்டுட்டீங்க? என்ன படம்னா, இப்போ நயன்தாரா படம் நடிக்கிறப்போ என்னை கூப்பிட்டு போயிருந்தாரு. இதில் ஈஸியாக இல்லை. இவர் 2 பேர் தெலுங்குல பேசிக்குவாங்க பாருங்க, 2 பேரும் அடிச்சுக்குவாங்க பாருங்க. அவ்வளோ ஒரு என்ன சொல்றது, அவ்வளோ ஒரு சந்தோஷமா இருந்தா அவங்க 2 பேரும் பேசிக்கிறது. அவங்க ராதிகா மேடம் விட்டு தர மாட்டாங்க. அதே மாதிரி பாக்யராஜ் ராதிகா மேடம் விட்டு தர என்ன மாதிரி பேசி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஷிப். எப்படி பேசுனா, சாப்பிட்றத கூட பார்த்தீங்கன்னா இப்படி உட்காந்துருப்பாரு. இந்த ஃபோட்டோ வச்சிருக்கேன். சாப்பிட்றத கூட தெலுங்குல பேசிக்குவாங்க. அப்புறம் வந்து இந்த மாதிரி இப்படி கற்றுக் கொடுத்தான், அப்படி பண்ணி கொடுத்தான், உரிமையோடு பேசுவாங்க. அதில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று இருக்கு. எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க கேரவன்ல. அப்போ இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நம்ம பாக்யராஜ் சார் என்ன பண்ணிட்டு இருந்தாரு, நான் அப்பதான் நான் வேலை செய்யிட்டு இருந்தேன். அந்த படம் வரப்போகுது, டப்பிங்லாம் முடிச்சுட்டாரு. அந்த படத்துல வந்து எல்லாரும் ஒவ்வொரு சாப்பாடு கொண்டு வந்துருக்கப்போ இவர் ஐபேக்கால கேக் கொண்டு வந்து கொடுத்தாரு. அதை போய் கொடுத்ததுக்கு ராதிகா மட்டும் கேட்டாங்க, எனக்கு கேக்கு தான், நான் பிரியாணி தர மாட்டேன் அப்படின்னு. நீ ஓகே சொன்னா எல்லாம் செஞ்சு கொடுப்பேன் அப்படின்னு அவ்வளோ சந்தோஷமா அவங்க இருந்தாங்க. இதெல்லாம் நான் மறக்கவே முடியாது. அந்த இறுதி நிமிடம் நீங்க நினைச்சு பார்த்தது உண்டா, இப்படி இவ்வளவு சீக்கிரம் பாக்யராஜ் நம்மள விட்டு போவார் அப்படின்னு? சார், போன வாரம் வால்பாறை போயிட்டு இருந்தாங்க பொள்ளாச்சிக்கு. இவர் கூட இருந்தேன்னு நினச்சிக்கிட்டு இந்த ஹோட்டலில் சாப்பிட்டேங்க. கடவுளுக்கு அதாவது எப்படி நான் சத்தியம் பண்ண தெரியல. நான் வந்து கடவுள் கர்த்தருக்கு முன்னாடி சொல்கிறேன், இவரோட நினைப்பு அண்ணன் கூட சாப்பிட்டாங்க நினச்சிட்டு சாப்பிட்டு இந்த வாரம் அவர் இல்லை. எல்லாம் ஒரு மைண்டில் வந்து தோணிகிட்டே வருது பாருங்க. இந்த வாரம் ஸ்டேட்டஸாக அவர் தான் வச்சுட்டு இருந்தேன். என்ன எப்படி நான் முந்தானத்தை பேசுறேன்னு தெரியல.
வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 5 மணிக்கு 4:80 ஒரு அர்ஜென்ட்டான வேலை இருக்கப்பா, நாளை காலையில் நீ உன் பொண்ணு என்ன படிச்சிச்சு என்ன குரூப்னு சொல்லி நான் அழகாக வீடியோ போடுத்தான்னு சொன்னார். அந்த செல்ஃபோன் அப்படியே இருக்கு. இது பதட்டங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததா கடைசி நீங்க பேசினப்ப? இல்ல, ஜாலியா இருந்தார் அந்த டைம். ஜாலி என்னப்பா அப்படி குழந்தைகிட்ட கொஞ்சிட்டு இருப்பாரு. அவங்க அதுதான் சார் அவர் சந்தோஷமா தான் சார் இருப்பார். இந்த சோகமா அவர் தான் நான் இந்த தருவாயில நான் பார்க்கல சார். உங்க வீட்டில் எப்படி விசாரிச்சிருப்பீங்க? என்னதான் நடந்துச்சான் அன்னைக்கு? இல்லைங்க சார், நான் விசாரிக்கிறது எல்லாத்தையும் என்ன அவங்க வேலை செய்கிற நண்பர்கள், அந்த டிரைவருங்க, அந்த அசிஸ்டண்ட்டுங்க, எனக்கு பழக நண்பர்கள் எல்லாருமே என்னை கேட்டில் அவங்கள பழைய ஆளுங்க, ரொம்ப நாள் இருந்தவங்க. ஆனால் அவங்க எல்லாம் ஷேர் பண்ணது பார்த்தீங்கன்னா பல வருஷத்தை ஒரு நாள் ஷேர் பண்ணுவாங்க. ஏன்னா அந்தளவுக்கு நான் பழகியிருக்கேன் ஐயா அண்ணன் கூட. அப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி அண்ணா வந்து வாக்கிங் போயிட்டு வந்தார், வாக்கிங் போயிட்டு உட்காந்துட்டு கொஞ்சம் நெஞ்சு வலிக்கிற மாதிரி தான் சொன்னாங்க. அதை கரெக்டாக அவங்க சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உண்டான எல்லாருமே வந்து இந்த மாதிரி திடீர்னு எதிர்பாராத மரணம்ன்றது எல்லாத்துக்குமே ஜீர்ணிக்க முடியாமல் உயிர் போனது வீட்டில் வச்சு வீட்டில் தான் போயிருக்குன்னு சொன்னாங்க சார். வீட்டில் தான் போயிருக்கு. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டல் கூட்டு செக் பண்ணி. ஆமாம், அதுக்கப்புறம் நான் எனக்கு வந்து நான் நியூஸ் எதுவுமே நம்பலைங்க. ஏன்னா எல்லாமே இறந்து போகிற சீன் வரதுனால நான் நம்பலை. இந்த மாதிரி அண்ணன் வந்து எப்பவுமே சந்தோஷமாக இருப்பார். மியூசிக் கம்போசிங்லாம் பண்ணுவார், நிறைய பாட்டுகளை போட்டிருக்காரு. அந்த மாதிரி ஒரு நிறைய தருவாயில நான் சந்தித்தேன். நடிச்சுலாம் காட்டுவாரா? நீங்க பாத்திருக்கீங்களா ஏதாவது நடிக்காம எப்படிங்க சார்? நீங்க அவரோட ஸ்கிரிப்ட் அவரோட வந்து இப்போ நாளைக்கு ஒரு கடைக்கு போறோம்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஃபங்க்ஷன் நாளைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஃபங்க்ஷன் போறதுக்கு அவர் ஒரு ரிகர்சல் எடுப்பாரு. அந்த டைம்ல அவர் பக்கத்துல வந்து யார்ட்டையும் பேச மாட்டாரு. அந்த நான் இன்னைக்கு சாயங்காலம் போறோம்னா இந்த காலையில ஒரு நோட்ல அழகா எழுதி ரெடி பண்ணுவாரு. அது எதிர்பார்த்துக்கு மேல அந்த கைத்தட்டு வந்துடும். அந்த ஒரு வெப் சீரிஸ் நடிச்சாரு பொள்ளாச்சியில. அந்த எமோஷனல் சீன் பார்த்துட்டு அங்கே நடிச்சவங்க எல்லாருமே அழுந்துட்டாங்க அப்பா வேஷத்துல. அதெல்லாம் நான் கண்ணால பார்த்து ரசிச்சேங்க. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்குமா? எவ்வளோ பெரிய லெஜெண்டரி அவர், எவ்வளோ பெரிய லெஜெண்டரி. எனக்கு அந்த வாய்ப்பெல்லாம் வந்து கடவுள் கொடுத்ததா நான் ரொம்ப அவரை மிஸ் பண்ணிடுறேன். ரொம்ப இனிமேல் வள்ளுவர்கோட்டத்துக்கு போகிறதுக்கு எனக்கு என்ன வேலை இருக்குன்னு நான் பார்க்க போவேன், எல்லாத்தையும் பார்க்க விசாரிக்க போவேன். அவங்க ஒரு வீட்டில் அந்த நாய்க்குட்டி ஒன்று வளர்த்துறாரு சார். அந்த நாய்க்கு பாருங்க, அது யார் பிஸ்கட் போடாலும் யோசனை பண்ணாது. இவர் எப்போ வருவாருன்ட்டு அந்த கரெக்டாக அந்த குழந்தைட்டையும் சரி இவட்டையும் சரி அந்த நாய் அவ்வளோ அன்பாக இருக்கும் சார். அதெல்லாம் என் கண்ணால் நான் பார்த்து வியந்தேன். அன்பாக இருப்பார். பார்த்திபன் சார் நல்ல க்ளோஸ் தானே சார்? அவருக்குங்களா? ஐயோ ரொம்ப க்ளோஸுங்க. கடைசியாக கூட ஒரு படம் எடுத்தார். அந்த படத்தை வந்து அவர் இன்வைட் பண்ண வந்திருந்தாரு. அப்போ போய் அந்த படம் போய் பார்த்துட்டு வந்தாங்க. அப்போ பார்த்திபன் சார் எப்பவுமே அடிக்கடி அவரும் பாண்டியராஜ் சாரும் எப்போ பார்த்தா பா விஜய் அண்ணன். இப்போ அவங்க எப்பவுமே சந்திக்கிறவங்க தான், இதெல்லாம் அடிக்கடி வர்றவங்க. அதே மாதிரி அந்த நடிகர் அந்த ஜெகன் நடிகர் காமெடி ஆக்டர் அவரு இவங்க எல்லாமே எப்பவுமே சர்க்கிளை வச்சுக்குவார். எல்லாத்தையுமே எல்லா டைரக்டரும் வருவாங்க. வீட்டில் எப்படி இருப்பாங்க ஒய்ஃபு குழந்தைங்க கூட அப்படிங்கிற சார்? அதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருப்பாருங்க சார். அதெல்லாம் வந்து அவர் அந்த குடும்பத்தில் வந்து சாந்தனா இருந்தாலும் சரி, அவங்க மருமக அந்த அக்கா வந்தாலும் சரி, அம்மா வந்தாலும் சரி, அவங்க பொண்ணு இருந்தாலும் சரி, எல்லாத்துலேயும் ஒரு அன்பா எப்பவுமே ஒரு கலகலகலன்னு தான் சார் இருப்பார். அப்பா மகனுக்குள்ள பாண்டிங் எப்படி ரெண்டு பேருக்கும்? சாந்தனு சார் அவர் இல்லைங்க சார், அவர் வந்து அப்பா மேல சாந்தனனுக்கு ரொம்ப பிரியம். எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து ஒரு மாஸ்க் போடுறத கூட சரி கண்டிப்பாரு, ஏங்கப்பா இப்படி வரீங்க, ஏங்கப்பா இப்படிலாம் அசால்ட் இருக்குன்னு சொல்லி அவர் அப்பா மேலே அவ்வளோ கேர் எடுத்துக்குவார். அந்த மாதிரி தான் சந்தோஷமா இருப்பாங்க. ரொம்ப அது நல்லா இருந்தது. அவங்களுக்குள்ள பாசம் இப்போ ஒரே மாதிரி நல்லா இருக்கும் சார். இப்போ இல்லை அப்படிங்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியுதா? இவ்வளோ நாள் பழகி. இல்லை சார், எங்கெங்கேயோ போகிறோம், ஊர் ஜனங்களாம் வந்து அழுந்து வசனப்பட்டிருக்கப்போ கூட நாங்கள் இருந்து அவர் கையால் சாப்பிட்ருக்கோம், அவர் கையில் சம்பளம் வாங்கியிருக்கோம். அந்த விசுவாசம் கூட எல்லாம் எப்படி சார் வாழ்றது? அவ்வளோ அன்பாக அவர் அவ்வளோ ஆக்டிவாக எங்களெல்லாம் வச்சுருந்தாரு. சுறுசுறுப்பாக இருக்கணும் சார் அவர்கிட்ட. அவருக்கு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் வந்து அவர்கிட்ட சுறுசுறுப்பாக ஆக்டிவாக வச்சுக்குவார். அவருக்கு பிடிச்சாதான் சார் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போவார். இங்கே வரணும்ப்பா இங்கே போகணும்ப்பானா கரெக்டாக அந்த கூப்பிட்டுருவார். அந்த மாதிரி அதெல்லாம் மறக்க முடியாது சம்பவம் சார். உங்களுக்கு திரு பாக்கியராஜ் சார் அவரால் ஒரு நடிகராக பிடிக்குமா, இல்லை ஒரு இயக்குனராக பிடிக்குமா, இல்லை ஒரு நல்ல மனிதன்? அண்ணனா எனக்கு பிடிக்கும். அண்ணனா? அவர் அண்ணான் தான் நான் கூப்பிடுவேன். அவர் வந்து வயசு ரொம்ப இதாக அண்ணான் தான், ஏன்னா அவர் அண்ணான்னு கூப்பிட்டு ஆசைப்பட்டேன். அண்ணான் தான் நான் கூப்பிடுவேன். அண்ணா 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 அண்ணான்னு சொல்லுவேன். சொல்லுப்பா அப்படின்னு. அவர் ரொம்ப பிரியமா இருந்துச்சுன்னா வின்சென்ட் அப்படின்னு. அப்படிதான் சார் நான் அவருடைய. சாப்பிட்ருக்கீங்களா அவங்க வீட்டில் எல்லாமே? சார் அவர் வீட்டில் நான் சாப்பிட்டதை விட அவர் கூட நாங்கள் எங்கே ஸ்பாட்டுக்கு போனாலும் சரி சார், அவருக்கெல்லாம் பரிமாறிட்டு எங்கேயோ உட்காந்து சாப்பிட்டு போவோம் தான் சொல்லுவேன். அவருக்கு என்னென்ன வேணுமோ அதை அப்படியே எனக்கு கொடுத்துருவாரு, சாப்பிட்டுக்குவேன். அவர் கூட ஒன்று சாப்பிடுவாரு. நல்லா அவர் கூட நல்லா ஆரோக்கியமாக இருந்தேன் சார். ஆரோக்கியமான உறவுகள் மறுபடியும் கிடைக்குமான்னு சந்தேகம் தான் சார். என்ன அவர் கூட இருந்ததை வச்சு தான் சார் நீங்கள் ஒன்றும் நம்ப மாட்டீங்க சார். அவர் கூட அதாவது நான் எல்லா நடிகரும் கூட கிட்டத்தட்ட ஒரு 200 நடிகர் வண்டி ஓட்டுறேன் சார்.
அதில் வந்து இவரு கூட ஓட்டுறதுக்கு அப்புறம் தான் எனக்கு பயங்கரமான கெத்து கிடச்சிது. சரி பாக்கியராஜ் சாருக்கே டிரைவராக இருந்திருக்காரு அப்படின்னு. ஒரு நாள் இருந்தாலும் ஓனர் தான் சார். 10 வருஷம் தான் ஓனர் தான் சார். அவர் பாக்கியராஜ் சார் ஓட்ட பெருமை தான் சார். சேலத்துக்கு போன அனுபவம்லாம் மறக்கவும் முடியாதுங்க சார். இங்கேருந்து சேலத்துக்கு போவோம் சார், பேசிக்கிட்டே போவோம் சார். அதெல்லாம் நான் மறக்க முடியாத ஒரு தருணம். ஏன்னா 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவர் கூட ஓட்டுனது அந்த மாதிரி நிறைய. ரொம்ப ஹார்ட் டச்சிங்கா அந்த ஒரு விஷயம் எனக்கும் பாக்கியராஜ் சாருக்கு ஒன்று நடந்துச்சு, நான் அப்படியே வியந்துட்டேன் அப்படின்னா என்ன? என் பொண்ணோட படிப்பு விஷயத்து மட்டும் தான் சார் அவர் என்ன நம்ம சார் சொன்னார். இது ஒரு நம்மளோட இன்டர்வியூவில் வர்றப்போ கங்கைமன் அப்பாட்ட சொல்கிறாரு, இவன் வந்து அப்படி இப்படி இருந்தால் கூட இந்த பிள்ளைங்களை கெட்டிக்காரத்தனமாக வளர்த்தலாம் பாரு 2 பேரும். என் பையனும் சரி சார், பொண்ணும் சரி சார். நல்லா படிச்சதுக்கு அவர் அவ்வளோ ஒரு என் மேலே ஒரு ஆனந்தம். என்ன ஒரு ஈடு. எவ்வளோ பேர் அவரை பார்க்குறாரு, எவ்வளோ பேர் மனுஷன். ஆனால் நான் ஒரு சின்ன துரும்பு கூட கிடையாது. ஆனால் என் மேலே அவ்வளோ பாசமாக இருக்கு. அது என்னால் மறக்கவே முடியாது சார். கூப்பிட்டு காட்டுனீங்களா அவங்ககிட்டலாம் பசங்களா? எல்லாம் சார் கூப்பிட்டு எல்லாம் போன வாரம் தான் சார் அந்த ஃபோட்டோ எடுத்துகிட்டு போனோம். 15 நாள் சார் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போய் பார்த்துட்டு சந்தோஷமாக நாங்கள் இருந்துட்டு தான் சார் வந்தோம். வந்துட்டு பொண்ணு கையில் வந்து பணம் கொடுத்தாரு சார். இந்தாங்க இது 1000 ரூபாய் கை செலவு வச்சுக்கோ, உனக்கு என்ன. என் பொண்ணு உரிமையாக கேட்குறான், அங்கிள் எனக்கு சீட்டு கன்ஃபார்ம் வச்சு அட்வான்ஸ் வேணுங்க அங்கிள் அப்படி கேட்டான். சரிம்மா நீ இப்போ ஊருக்கு போயிட்டு வா அப்படின்னாரு. ஆனால் அதுக்குள்ளே வந்து கடவுள் கிருபையில் பணம் கிடைச்சிது. ஆனாலும் அண்ணன் வந்து தரணும் ரெடி பண்ணணும் எண்ணத்துலேயே இவர் இருந்திருக்காரு. அப்போ முதல் ஃபோன் பண்ணப்போ தான் 2 ஃபோன் பண்ணேன். ஃபஸ்ட்டு புதன்கிழமை காலையில், ஆனால் அது மாதிரி என் பொண்ணுக்கு எல்லாத்துக்கும் அவங்க ஸ்கூலே படிக்க வச்சிட்டாங்க கிராடு. ஓ வெரி குட்ப்பா, மனசுக்கு ஆரோக்கியமாக இருக்கு பண்ணாரு. அடுத்த ஃபோன் தான் முந்தா நேரத்து பேசுனது வெள்ளிக்கிழமை. அதான் சார் கடைசி காலம். இந்த கடைசி ஃபோனில் என்ன பேசுனீங்க? ஆனால் இது மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு ரீல்ஸ் மட்டும் எனக்கு வேணும். ஏன்னா உங்களுடைய பொண்ணு எல்லாத்துலேயும் உங்களுக்கு தெரியும் சொல்லிக்குது அப்படின்னு வாழ்த்து சொல்லுன்னா தரணும். இப்போ நான் ஒரு சின்ன வேலையாக இருக்கேன்ப்பா, நாளை காலை 9 மணிக்கு ஃபோன் பண்ணி நீ ஞாபகப்படுத்து, நான் அழகாக ஒரு ரீல்ஸ் போட்டு தரேன், உன் பொண்ணுக்காக போட்டு தரேன். கடைசி வரைக்கும் அந்த வீடியோ வரவே இல்லை. கடைசி இந்த வீடியோ இல்லை சார். அந்த வீடியோ வந்திருந்தா இன்னைக்கு எவ்வளோ அதுதான் சார். இன்னும் ஏக்கம் இருக்கு அந்த வீடியோ கிடைக்கும். ஆமாம் சார், ஏக்கம். கடைசியா நம்ம மகளை ஏன்னா நான் சொல்லி எத்தனையோ பேருக்கு வீடியோ போட்டவர், என் பொண்ணுக்கு ஒரு வீடியோ போடணுமேனு ஒரு ஆசை தானே சார். எப்பவுமே அந்த நிறைவேறாத ஆசையில இதுதான் மெயின். இன்னொன்று அவர் கூட இன்னொரு வாட்டி டிரைவிங்காக இன்னும் ஒரு ட்ரிப் இன்னொரு கொஞ்சம் ஓட்டணும் அப்படின்னு ஆசை. நான் தான் டிலே பண்ணுவேன், டைம் ஆயிடுவேன். அந்த ஒரு ஆசை எனக்கு இருந்தது சார். ஆனால் அது வந்து இப்போ எனக்கு நிறைவேறல. ஆனாலும் அவர் கூட இருந்தது மன திருப்தி என் லைஃப் கூட இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் நான் நடிகர்களுக்கு அழுகவே மாட்டேன் சார். நான் ரொம்ப அருந்து ஃபீல் பண்ண தனியாக இருந்தது அண்ணன் பாக்கியராஜ் மட்டும் தான். ஒரு 3 விஷயத்துக்கு நான் சாருக்கு நன்றி சொல்லணும் அப்படின்னா என்ன விஷயம் சார்? எனக்கு பணம் கொடுத்து முத ஹெல்ப் பண்ணி என் பொண்டாட்டி பிள்ளைக்கு தெரியக்கூடாது, இன்னைக்கு இந்த கெத்தாக அந்த காசு கொண்டு போன காமிக்கணும்னு சொன்ன ஒரு விஷயம், அது லைஃப் லாங் மறக்க முடியாது. 2வது என் பையனுக்கும் என் பொண்ணுக்கும் படிப்பு விஷயத்தில் ஃபஸ்ட்டாக இருப்பார். என் கண்ணு போயிடுச்சு சார். என் கண்ணு கண்ணாடி வாங்கி கொடுத்து இந்த பையனை கண்ணாடி வாங்கி தரணும்னு சொல்லிட்டு இந்த கண்ணாடி ஃப்ரீயாக வாங்கி கொடுத்தவர் அவர் தான் சார். இதுதான் சார் அவரோட கடைசி அடையாளம். இதுதான் சார் உண்மை. கண்ணுக்கு விஷயத்துல யாரும் போய் சொல்ல மாட்டாங்க. என் கண்ணாடி முதல்ல கண்ணுக்கு வாங்கி கொடுத்தது 3000 ரூபா கொடுத்து அவர் தான் சார். ஒரு முக்கியமான விஷயத்துக்கு நான் சாரி கேட்கணும் சார்கிட்ட அப்படின்னா என்ன விஷயம் சார்? நிறைய வாட்டி வந்து நான் லீவ் போட்டுருவேன் சார். ஒரு வாட்டி 2 வாட்டி லீவ் போட்டுருவேன். 2வது அவர் எதிர்பார்க்குற அளவுக்கு நான் சுறுசுறுப்பு இல்லாமல் போகிற டைமில் அவர் வந்து கொஞ்சம் வந்து அவருக்கு கோவப்படுத்திடுவேன். அப்போ ஆனால் என்னை மன்னிச்சிங்க அப்படின்னு அதெல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சார். அதெல்லாம் நான் மறக்க முடியாது சார். இன்னும் பொள்ளாச்சியில் என் வாழ்க்கையில், கோயம்புத்தூரில் அவர் கூட இருந்தது, சேலத்தில் இருந்தது, அந்த அனுபவம் எனக்கு அவருக்கு மட்டும் தான் சார் தெரியும். செல்லம்மா அடிச்சிருக்காரா அப்படி ஏதாவது? இல்லை சார், செல்லமெல்லாம் அடிக்க மாட்டார் சார். அவர் வந்து கோவப்படுறது சும்மா சும்மா அப்படின்னு வர தவிர அவர் அந்த இதில் மீற மாட்டார் சார். பசங்களை யாரையுமே சார் அவருக்கு வந்து என்னன்னா அவர் பட்ட கஷ்டம் இருக்கு இல்லைங்களா, அவர் சொன்ன ஒரு கஷ்டத்தை எங்கிட்ட சொன்னார். சாப்பிட்றது கஷ்டத்தை ஷூட்டிங்கில் வந்து பேட்டிலாம் கொடுத்துருக்காரு. எங்கிட்ட சொன்ன விஷயத்த இந்த ஒரு ஹோட்டல் நுங்கம்பாக்கத்தில் டர்னிங்கில் ஒரு ஹோட்டல் இருக்கு சார். ஹோட்டலில் போய் சொன்னார், இங்கே தான் நாங்களாம் வந்து சாப்பிட்றதுக்கு வருவோம், அன்னையில நான் செந்தில்லாம் இங்கே தான் இருப்போம்னு சொல்லி அதெல்லாம் சொன்னதெல்லாம் எனக்கு ஒரு அனுபவமாக இருந்தது. இப்போ திரு பாக்கியராஜ் சாரோட ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஏதாவது இருக்கா? இருக்குங்க சார். என்ன ஒரு விஷயம் கேட்டிங்கன்னா, இந்த கலை உலகமே கொண்டாடிச்சு 50 வருஷம். அதில் வந்து நான் வந்து அமரப்பா கிட்ட வேலை செய்யிட்டு இருந்தேன். அவர் வந்து இந்த மாதிரி வந்து கலைமாணவர் அரங்கத்தில் வச்சுருக்காங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், நான் அண்ணனுக்கு நானே ஃபோன் போட்டு கேட்குறேன், ஆனால் என்னையெல்லாம் கூப்பிடுவீங்களான்னு கேட்குறேன். அதை கேட்டுட்டு இல்லைப்பா இப்போ நான் வேலைகளை வச்சுன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வந்து அவரை கூப்பிட்றதுக்கு எத்தனை மணி கூப்பிட்டு வரேன்னு சொல்லி கேட்கறதுக்கு ஒரு ரிகர்சல் பண்ணியிருந்தாங்க ப்ரோக்ராம். அப்போ வந்து எனக்கு சொல்கிறாரு, மறக்காமல் நீ வந்துடணுப்பா, நீ வராமல் எப்படி அவரை கூட்டி தானே அவர் கார்லேயே கூப்பிட்டுறணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்போ வந்து எனக்கு சொல்லி நீ வந்துருப்பா அப்படின்னு சொல்லி மறக்காத ஒரு தருணம்னா என்னையும் இத்தனை கோடி மக்கள் மத்தியில் என்னையும் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு
அது அப்படியே இந்த ரிங் அந்த அந்த நேரத்தோட அந்த காலோட வச்சிருக்கேன் சார். ஏன்னா எதுவுமே ப்ரூஃபாக இருக்கணுங்கிறதுக்கு ஒரு அடையாளத்துக்கு அது மறக்க முடியாது. அப்புறம் இந்த கலைஞான ஐயன்னு ஒரு ஐயா இருக்காரு. அவர் தான் வந்து இது நம்ம படத்துல வந்து பெரிய கேரக்டரா நடிச்ச ஒரு ஐயரா. அவர் வீட்டுக்கு போறதுக்கு எங்களை கூட்டு போறதுக்கு சொன்னாரு, "உன்னை ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போறேன்." அவரு ரொம்ப முக்கியமானவரு. அவர் தான் ரஜினிகாந்துக்கு சூப்பர் ஸ்டார் பேர் வச்சவரு. அவங்க ரஜினி சார்லாம் வீடு வாங்கி கொடுத்தோன்னு எங்களுக்கு சொன்னது அவரு தான். எனக்கு அப்ப தெரியாது. அதெல்லாம் என்னை கூட்டிட்டு போகணும்னு ஒரு அவசியமா சொல்லுங்க. ஆனா அந்த இடத்துல என்னை மறக்காம கூட்டிட்டு போனாரு. அப்புறம் என் ஊர் ஊட்டி. நான் பொறந்தது. ஊட்டிக்கெல்லாம் போலாம்யா. நான்லாம் ஒருத்தன் எடுக்காத படமே ஷூட்டிங். வாயா போயா சில டைம் ரொம்ப ஜாலியாச்சுன்னா வாயா போயான்னுவாரு. யோவ் போயா அப்படின்னுவாரு. அப்புறம் அவர் வந்து அந்த அந்த த அந்த தருணம் அந்த தருணம்லாம் எப்படா வரும்னு காத்துக்கிட்டு இருந்த காலத்துல, இவர் இப்படி இறந்து சீக்கிரம் போவார்ன்னு எனக்கு சத்தியமா தெரியாது. இப்போ அதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றேன். அது இருந்திருந்தா இன்னைக்கு நான் போயிருப்பேன்னா கூட. பிள்ளைகள் வருத்தப்படுறாங்களா? ஐயோ சார் இல்ல சார் அப்படின்னு. எவ்வளவு வருத்தப்படுவாங்க யோசனை பண்ணி பாருங்க. இன்னொரு 100 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு இருக்க வேண்டிய அந்த அந்த மறக்க முடியாத தருணத்தில் உள்ள ஒரு மனுஷனை ஒரு அப்பாவா இருந்தோம், ஒரு டயர்டா இருந்தோம், ஒரு கணவனா இருந்தோம், ஒரு மனைவி அவங்க பிள்ளைக்கு மருமகனா எல்லாத்துக்குமே ஒரு இடம் நிரப்ப முடியாம தானே சார் இப்ப இருக்காரு. ஒரு அண்ணனா அப்படின்னீங்க அண்ணன் தான் அப்படிங்கிறப்ப, சார் இருக்கு. ஆமா சார். அந்த அண்ணன் அப்படின்னு இனி கூப்பிட முடியலையே அப்படிங்கிற அந்த ஏக்கம். ஐயோ இனிமேல் எங்க போய் கூப்பிட போறேன் சார். அண்ணா அண்ணா வணக்கண்ணா அப்படிங்குவேன். சார் நீங்க நம்ப மாட்டீங்க. அண்ணான்னு சொல்லி நிறைய பேர் கூப்பிட வேணும்னு சொல்லுவாங்க. என் வயசு என்னன்னு கேட்பாங்க. ஆனா அண்ணான்னு எனக்கு மன நிறைவோடு இருந்தது பாக்யராஜ் அண்ணன் தான். பேரு கூட அண்ணான்றது தான் பாக்யராஜ் அண்ணன் தான் சொன்னேன் ஒழிய அவரு சார் தான். ஆனா எனக்கு அண்ணன் இருக்கு. அந்த உரிமையை வந்து எனக்கு விட்டதில்ல. அண்ணான்னு தான் சொல்லுவாரு. எனக்கு என்னன்னா நிறைய விஷயங்கள் நான் ரொம்ப இப்போ மனசோர்வா இருக்கிறேன். ஏன்னா என்னை விட அதிகமா வேலை செய்யறவங்க இருக்காங்க. ஆனா என் மேல அதிகமா வந்து எனக்கு இந்த பாசம் இவர் எனக்கு கொடுத்த விஷயம் பெருசு இல்லைங்களா? இப்போ என்னை விட மூத்தவங்க வேலை செய்யறவங்க இருக்காங்க. என்னை விட 40 வருஷமா இருந்தவங்க இருக்காங்க, 30 வருஷமா இருந்தவங்க இருக்காங்க. எனக்கு ஏன் பெருசா தெரியுது அப்படின்னா, எனக்கு நான் இருந்த சூழ்நிலைகள் ஒண்ணுமே இல்லாத சூழ்நிலை. எனக்கு இவ்வளவு பெரிய ஒரு இமயத்துல வந்து ஒருத்தர் எனக்கு ஆறுதல் கொடுத்து அரவணைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதை நம்ம எனக்கு அவர் கொடுத்தது வேலை இல்ல, ஒரு வாழ்க்கை. வாழ்க்கை. என் வாழ்க்கையில ஒரு பார்ட்ல வந்து அண்ணன் உண்மையா இருப்பாரு. எப்படி சார் பணத்தை கொடுத்தது கூட வெளியே சொல்ல வேணாம், உங்க மனைவி பிள்ளை சொல்ல வேணாம்ன்றப்ப எந்த இடத்துல என்னைய உயிர்த்து வச்சிருக்காரு பாத்தீங்களா? கையை எண்டக்கூடாதுன்னு நினைக்காத, உதவி பண்ணவோ செய்ய குடிக்காத ஒரு இடத்துல யார் இந்த காலத்துல இருப்பாங்க சொல்லுங்க. நீ கொடுத்த எவ்வளவு விளம்பரப்படுத்துறாங்க. அதை வந்து நம்ம அண்ணன் தான், பாக்யராஜ் அண்ணன் தான். இறுதியா இப்போ பாக்யராஜ் சார் எத்தனையோ பேரை இயக்கியிருக்காங்க. ஆனா அவரை நீங்க உட்கார வச்சு காரை இயக்கி அவரை இது பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறப்ப அது என்னைக்குமே வாழ்க்கையில மறக்க ஆமா முடியாது. சார். டிரைவர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு 30 தருணம் இருக்கு சார் அதுல. இதை யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒண்ணு உயிர் பாதுகாப்பு, ஒண்ணு நம்ம சேஃப்டி, ஒண்ணு நம்ம குடும்பம், ஒண்ணு நம்ம போற வேலை, ஒண்ணு நம்ம செய்ய வேண்டிய சூழ்நிலை, ஒண்ணு நம்ம கை கால் எல்லாம் இயங்கும். ஒரு அத்தனை கான்செப்ட்ல தான் சார் நீ ஒரு வாழ்க்கை கொண்டு போறோம் நம்ம. அதுக்கு வந்து நான் ஒரு குட்டி இயக்குனர் தான். எங்க அண்ணனை வச்சு உட்காரதுல அவர் அந்த ஒரு பெருமை எனக்கு இருக்கு சார். ஏன்னா அது பெருமை இல்லை, எனக்கு ஒரு வாய்ப்பு தான். மற்றபடி அவர் கூட உட்காந்துட்டு போற செல்ஃபி எடுத்து வச்சிருக்கேன். அது பார்க்க எனக்கு கண்ணில் தண்ணி வருது. ஏன்னா நான் அவர் கூட அப்படி இருந்தேனே அப்படின்னு நினைச்சு பாக்குறப்ப சார் பசி இதுன்னா சாப்பிட்டு சொல்லிடுவேன் சார். அது எப்படி சார் மறக்க முடியும்? இறுதியா இப்போ அவரோட இப்போ பார்க்க முடியாது அப்படிங்கிறது எல்லாமே தெரிஞ்சு போச்சு. பாரதிராஜ் சார் இல்லை அப்படிங்கிறது. இருந்தாலும் இன்னும் வர காலங்கள் எப்படி ஓட்ட போறீங்க, மாற்ற போறீங்க, கடக்க போறீங்க? சார் அதை என்ன சார் ஒன்று சொல்றீங்களா சார்? இப்போ வந்து லைஃப்ல வந்து நம்ம வந்து ஒரு அப்பா, நம்ம வீட்டில் ஒரு அப்பா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நான் அப்பா இழந்தவன் தான். இது வந்து சினிமா உலகத்துக்கும் அப்பா இல்லாம இவர் எல்லா அன்புக்கும் உள்ள அப்பாவா இருக்காரு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த ஒரு அப்பா இல்லாத தருணம் அதை வந்து போறப்பெல்லாம் இப்போ ஒரு இடத்துக்கு போறோம், அந்த இடத்த வெறுமையா இருக்கிறப்போ அந்த இடத்த பாக்குறப்போ அந்த வெறுமையை ஃபுல் பண்ண வருது லைஃப் லாங் சாகிற வரைக்கும் இருக்காது. ஏன்னா ஒருத்தர் இல்லையேன்னு. ஏன்னா இவர் அந்த மாதிரி வளர்ந்துட்டாரு. நீங்க பாத்தீங்கன்னா இவர் கூட்டத்தை பார்த்துருப்பீங்க. இவர் ஒவ்வொருத்தரும் சார் இந்த விஷயத்த மட்டும் நான் சொல்றேன், ஆசைப்படுறேன். இன்னைக்கு கூட நான் தான் சொன்னேன். எல்லார் மனசுலயும் பாக்யராஜ் சார் இருப்பாரு. ஆனா அத்தனை லட்சம் பேர் அவர் மனசுல இருப்பாங்க. அவர் வந்து மெமரி கார்டு மட்டும் இல்ல, அவர் இன்னும் எத்தனை ஜென்மத்துக்கு முன்னாடி டிபி மாதிரி அவர் அவ்வளவு பேர் மனசுல வச்சிருப்பாரு. அவர் மாதிரி மைண்ட்ல வச்சுக்க அந்த ஸ்டோரேஜ் எல்லாம் யார்ட்டையுமே இருக்காது சார். நிறைய பேருக்கு அட்வைஸ் எத்தனை பண்ணுவாரு. ஊர் அவர் வெள்ளாங்கோயிலா இருக்கட்டும், கோயம்புத்தூரா இருக்கட்டும், அவர் துபாயா இருக்கட்டும், அமெரிக்காவா இருக்கட்டும், எந்த ஊர் இருந்தால் அந்த ஊர் பேர் உடனே அவருக்கு ஒரு அன்பா ஒரு ஆளுங்க அங்கே இருப்பாங்க சார். நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுக்கு ஏதாவது நல்ல அட்வைஸ் ஒன்று சொல்லியிருந்தாரா? கண்டிப்பா சார். ஏன் அப்படி விளையாட்டுத்தனமா, நான் கொஞ்சம் விளையாட்டு டைப்ல இருப்பேன். ஏன் விளையாண்டுட்டு இருக்க? ஒரு குடும்பம்னு உனக்கு தெரியாதா? உனக்கு குடும்பம் இருக்குல்ல உனக்கு அப்படின்னு சொல்லி பொறுப்பா இருக்க சொல்லி என்னை ரொம்ப வான் பண்ணவரு அண்ணன் தான். இது வந்து நம்ம பேச வச்சுட்டோம், நீங்க சொல்ல வச்சிட்டீங்கலாம் கிடையாது சார். எனக்கு வந்து வெளிப்படையாக தான் உண்மையை சொல்லுவேன். ஏன்னா ஒரு மரணத்துலேருந்து ஒருத்தர் போயிருக்காங்க, இறந்துட்டாங்க அப்படின்னாக்கா அவங்கள பற்றி சொல்றப்போ உண்மை மட்டும் தான் சொல்லணும். எப்போ உண்மைதான் சொல்லுவேன். அண்ணனை பொறுத்த வரைக்கும்
அவர் 100%. இந்த வள்ளுவர் கோட்டம் போனாலே இப்போ இனிமேல் வள்ளுவர் கோட்டை பக்கம் போகிறதுக்கு எனக்கு மனசு வராது சார். ஏன்னா அந்த இடத்த நான் புதுசாக தான் பார்த்து 5 வருஷமா. இப்போ நான் மறுபடியும் அந்த பக்கம் போகிறது எப்படி போய் போகிறதுன்னு தெரியல சார். ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் அந்த இடத்துல ஒரு எனக்கு இந்த கெத்து இல்லை சார். எனக்கு அந்த ஏன்னா என்ன போனால் எனக்கு கூப்பிடுறது திட்டுறது பிடிக்கிறது அவர் தான் இருப்பார். இப்போ அந்த இடத்துல ஒரு வாய்ப்பு எனக்கு இல்லை. இறுதியா இப்போ ஒரு கடவுள் வந்து உங்ககிட்ட கேட்குறாரு, இந்த மாதிரி ஒரு ஏதாவது உனக்கு ஒன்று வேணுமாப்பா அப்படின்னா என்ன கேட்பீங்க? நான் அண்ணனை பற்றியே சொல்லட்டுங்களா? ம். மறுபடியும் எனக்கு வந்து ஏதோ ஒரு ரூபத்தில் இவர் மாதிரி எங்கேயோ ஒருத்தர் இருக்கணும், இதே குரலில் ஒருத்தர் இருக்கணும், இதே மாதிரி ஒரு கண்ணாடி போட்டு ஒருத்தர் வரணும், இதே மாதிரி எனக்கு வேலைக்கு கூப்பிடணும், அந்த மன நிறைவு அந்த டூப்ளிகேட்டாவாச்சும் நிறைவேற்றிக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஏன்னா ஒரிஜினல் மாதிரி வராது, இதுக்கு மேலே கிடைக்காது. அண்ணன் மாதிரி ஒரு எல்லாத்துலேயுமே எனக்கு அன்பாக இருப்பார் சார். நன்றி. ரொம்ப இந்த வாய்ப்பை கொடுத்தீங்க இந்தியா கிளர்ஸ் இதுக்கு ரொம்ப நன்றி. என்னையும் வந்து இந்த இடத்துல வந்து நினைக்க வச்சிருக்கீங்க, ரொம்ப நன்றி. நான் யாரையும் மறக்க மாட்டேன். தேங்க்யூ. போலீஸ் ஆகணுங்கிறது சின்ன வயசு ஆசை. இந்த மேட்ச் ஜெயிச்சுட்டு வா, கப்போட போய் முதலாளி பார்ப்பேன்னு சொன்னேன். இந்த மேட்ச் தான் என்னோட ஒரே நம்பிக்கை. பட்டில் இழைத்த பாரம்பரியம் விவாகா தெய்வீக பட்டு கலெக்ஷன்ஸ் உங்கள் சென்னை சில்க்ஸில். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. Civil engineering with specialization in GIS, remote sensing and more.